விஸ்வா ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? புள்ளைங்கள காப்பாத்துங்களேன். விஸ்வா ஐயோ விஸ்வா ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ விஸ்வா ஐயோ விஸ்வா ஐயோ விஸ்வா விஸ்வா ஐயோ விஸ்வா ஐயோ, யாராவது என் பிள்ளைய காப்பாத்துங்க. ஐயோ என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க. ஐயோ விஸ்வா ஐயோ, என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க. ஐயோ விஸ்வா. மேகலா மேகலா, என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுடி? என்னம்மா? என்னாச்சுமா? என்னமோ புள்ள பயந்துட்ட போல இருக்கு. நீ ஏஞ்சி லைட் போடு. பயப்படாதம்மா, பயப்படாத. என்ன என்னைக்கு அதே சத்தம்? மேகலா அலறப்பா. என்னம்மா? சீக்கிரமா தண்ணி எடு. என்னம்மா என்னாச்சு? என்னமோ தெரியல, கனவு கண்டிருப்பா போல இருக்கு. இந்த கொண்டா. இந்த தண்ணி குடி, முதல்ல தண்ணி குடி குடி. இந்த என்னம்மா, என்ன ஏதாவது கனவு கண்டியா? கெட்ட கனவு கண்டியா? என்ன சொல்லு. அது அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தீயில கொளுத்திக்கிட்டு சாகுற மாதிரி பார்த்தேன் பாட்டி. சாகுற மாதிரி கனவு கண்டியா? சாகுற மாதிரி பார்த்தாலே சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, அதோட அவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் காட்சி நடக்காம இருந்துன்னு வச்சுக்க, அது கூட நடக்குமா? ஆமாண்டா, ஆமா, நீ பயப்படாத. ஆமா, ஏதோ விஸ்வான்னு கத்துனியே. அது அது தெரிஞ்சவங்க. யார் விஸ்வம்? நம்ம சொந்தக்காரங்களா? இல்ல உனக்கு யாராவது அவளே கனவு கட்டு பயந்து போயிருக்கா. அவகிட்ட என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு சரி சரி விடுங்க. சரி, மணி 5:30 போய் வேலை பாருங்க போங்க. அவளுக்கு முதல்ல கொஞ்சம் காப்பி விட்டு கொண்டு வந்து. சரிம்மா, இரு நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இப்படி ஒரு கனவா? மேகலா, கனவுன்னா என்ன தெரியுமா? நம்ம மனசுல இருக்கிறது தான் கனவா வருமா? ஓ மனசுல விஸ்வா இருக்காரு, அவரை ஒதுக்கிட்டு உன்னால வாழ முடியல, அதனாலதான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. என்ன பேசாம இருக்க? அனிதா, நானும் விஸ்வத்தை மறக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா என் மனசு துடிக்கதான் செய்யும். இந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஆழமான காதலை வச்சுட்டு அதே அளவுக்கு அவரும் உன் மேல பாசம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சும் அவரை விட்டு நீ பிரிஞ்சிருக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். வாழ்க்கையில இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் நிறைய நடக்கும். அதுவும் என் வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமாவே நடந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு நல்ல துணை கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒரு துணை உனக்கு கிடைச்சும் அதை நீ மிஸ் பண்றது சரியில்லை. இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல, நீ மட்டும் சரின்னு சொல்லு. விஸ்வத்துக்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கிறேன். அனிதா, விஸ்வத்துக்கு நீ பேசி புரிய வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப கூட நான் போய் பேசினேன்னா என்ன மனசார சந்தோஷமா ஏத்துக்குவாரு. நான் விஸ்வத்துக்கிட்ட இருந்து ஏன் ஒதுங்கினேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, உன் குடும்ப பிரச்சனை, விஸ்வத்தோட அம்மா, இதானே சொல்ல போற? கரெக்ட் தானே அனிதா? இனிமேலாவது அவர் சந்தோஷமா இருக்கட்டுமே. என்னால அவரோட வாழ்க்கை வீணாக வேண்டாம். அதான் அவர் என்ன வெறுக்கிற மாதிரி நடந்துகிட்டேன். என்ன பண்றது அனிதா? வாழ்க்கையில நம்ம விரும்புறது எல்லாமே நடந்துருதா? இப்ப கூட என் அடி மனசுல நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிக்கணும். அப்பா திரும்ப வந்து பழைய சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரணும்.
இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் விஸ்வம் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாருன்னா நான் அவரோட காலில் விழுந்தாவது நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொல்லி சேர்ந்துருவேன். ஒரு நாள் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும். அடுத்த நிமிஷம் நான் உயிரை விட்டாலும் சந்தோஷப்படுவேன். பாப்போம், விதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வாழ்க்கை என்ன எப்படியோ கொண்டு வந்து விட்டுருக்கு. இனிமே என்ன எப்படி கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம். விஸ்வம், நீ எதை நினைச்சு பயப்படுற? மிஞ்சி போனா என்ன நடக்கும்? நீ அங்கே யாரையாவது கல்யாணம் பண்ணிப்ப, இல்லைன்னா நான் இங்கே யாராவது கல்யாணம் பண்ணிப்பேன். நான் இப்ப எவ்வளவு வசதியா இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தலை எழுத்தா? லக்ஷ்மி, என்னம்மா சத்தம்? விஸ்வம், இதுக்கு போய் உன்னையே நீ ஏன் வருத்திக்கிற? விட்டு தள்ளுப்பா. முடியலையேம்மா. இந்த போட்டோவை உடைச்ச மாதிரி அவன் நினப்ப முழுசா தூக்கி அடிச்சிட்டான்னா ரொம்ப நல்லா இருக்கும். உன்ன மாதிரி ஒருத்தனை புருஷனை அடைய அவளுக்கு தகுதியே கிடையாது. அவளுக்கு அந்த அருகதே இல்லையா? இதுக்கு போய் நீயே வருத்திக்கிற? விஸ்வம், எதுக்குமே ஒரு அளவு இருக்கு. எதிர்ப்புகளையும் ஏற்புகளையும் சில சமயம் தாங்கிதான் ஆகணும். நீ பழச மறந்துருப்பா. உன் எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத பாரு விஸ்வம், நாங்க இருக்கோம்ப்பா உனக்கு. எங்க காலம் முடிகிற வரைக்கும் உன் கூடவே நாங்க இருப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜானகி இருக்காளே, அவ சொக்க தங்கையா, உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா விஸ்வம். என்னப்பா, நாங்க மறுபடியும் போய் அவங்க கிட்ட பேசவா? எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஐயா. என்ன விஸ்வம், அமைதியா இருக்க? ஏதாவது பேசியா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா அமையும்னு உங்க ஜாதகத்திலே இருக்குப்பா. நான் போய் பேசவா? பேசுங்க. விஸ்வம், நிஜமாவா சொல்ற? நாங்க போய் பேசலாம்ல? தாராளமா போய் பேசுங்க. அப்பா, அம்மா, என் காதல், என் ஆசை இதெல்லாமே அழிஞ்சு போச்சு. இனிமே நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா உங்க 2 பேருக்கு ஒரு நல்ல பிள்ளைய நடந்துப்பேன்ப்பா. யார் வேணும்? சார் இருக்காங்களா? சாரை பார்க்க வந்தோம். சாரா? என்னங்க என்னங்க, என்ன? இங்க வாங்க, யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்னது? யாரு? யார் நீங்க? கேப்பீங்க சார். கிரெடிட் கார்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ண தெரியுது, பில்லு கட்ட தெரியாதா? கிரெடிட் கார்டு பார்த்தியா? நான் கூட யாரும் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டேன். எதுக்கு வெளியே நின்று பேசிட்டு? வாங்க உள்ள போய் ஜாலியா பேசுவோம். வாங்க வாங்க வாங்க. போங்க, உள்ள கூப்பிடுறாருல, போங்க. பிரிச்சு போட்டு உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க நிக்கிறோம். டீ, காஃபி, மோர் ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பணத்தை கட்டுற வழியை பாருங்க, இல்லாட்டி நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? ஹலோ,
மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பணத்தை கட்டாட்டி அப்படிதாங்க பேசுவோம். என்ன பேசுவீங்களா? பேசுவீங்களா? பேசி பாருங்க நீங்க. என்னப்பா நமக்கு இப்ப கிரெடிட் கார்டு தேவையா? எதுக்குப்பா இதெல்லாம்? ஏமா கிரெடிட் கார்டு வேணும்னு கேட்டனா? ஏயா உங்ககிட்ட கிரெடிட் கார்டு வேணும்னு கேட்டனாயா? எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணு போன்ல கொஞ்சி ஹலோ நாங்க வில்லேஜ் பேங்க்ல இருந்து பேசுறோம், கிரெடிட் கார்டு நாங்க கொடுக்குறோம், வேணுங்களா? சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மிங்க, வட்டிலாம் ரொம்ப கம்மிங்க அப்படின்னு கொஞ்சி கேட்டா யாருங்க சும்மா இருப்பாங்க? இருட்டுன்னு வாங்கி போட்டேன். கிரெடிட் கார்டு விற்கும் போது மட்டும் ஒரு பொண்ணை விட்டு கொஞ்சி பேச விடுறீங்க, வசூல் பண்ணும்போது மட்டும் தடியா இப்படி ஆம்பளைங்க வரீங்க. என்னப்பா நியாயம் இது? சார் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை கட்டாம தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம பேசுறேன். நான் யார் தெரியுமா? கன்சியூமர் ஃபோரம்ல நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். உங்க சர்வீஸ் சரியில்லை. நான் பே பண்ண அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணாம நீ ஊழல் பண்ணிருக்கீங்க. எப்போ சார்? 6 மாசத்துக்கு முன்னாடி 300 ரூபாய் கட்டியிருக்கேன். அதில் தான் நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க. என்கிட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, என் வீட்டுல கல்யாணமாகாத பொண்ணு இருக்கும்போது அத்துமீறி நுழைஞ்சி டார்ச்சர் பண்றீங்க. நான் உங்க மேல கிரிமினல் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம். ட்ரெஸ்பாஸ் அண்ட் டார்ச்சர். யூ ஆர் வயலேட்டிங் அவர் ரைட்ஸ். கோர்ட்டுக்கு போறீங்களா? போங்க. கோர்ட்டுக்கு போனா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவரால் கட்ட முடிஞ்ச அமௌண்ட் தான் கட்டுவான்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? மாசம் 50 ரூபா தான் கட்டுவேன்னு சொல்லுவேன். ஓகேவா? யூ நோ அல்டிமேட்லி யூ ஆர் த லூசர். விஜயம்மா, அடடே வாங்க வாங்க. பீ கேர்ஃபுல். உள்ள வாங்க. Tomorrow you must pay the amount. பாருங்களே. Otherwise I will take severe action. வாங்க சார். 1 மினிட். என்ன சொன்னீங்க? சிவியர் ஆக்ஷன் எடுப்பீங்க. You know who I am? I have invested $1 million in the leading stock exchange. My value will increase in 3 months. And then my value will be $3 million. Understand? Go. You can go. I have important guests. I have so many works. Okay? வாங்க. Get out. Get out, man. நகருங்க. Nasty beggars. நீங்க உட்காருங்க. நீ உட்காருமா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். உட்காருமா. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. உட்காருமா நீ. அப்புறம் சம்பந்தி சொல்லுங்க. விஜி இந்த பூ வச்சுக்க. அது என்ன சம்பந்தி இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுறீங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, இந்த ஒரு 3 லட்சமா சும்மா கிடந்தது, அதை ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டேன். அதை வித்து போட்டு எங்க ஷேர்ல போடுறது சும்மா தொந்தரவு பண்றாங்க. சும்மா விட்டுற முடியுமா? சேர்லயா பணத்தை போட்டிருக்கிய? ஆமாமா, ஷேர்ல கொஞ்சம், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். இப்படி பல இடத்துல டெபாசிட் பண்ணாதானே சேஃப். அந்த கூறு தெரியாம தானே நான் பணத்தை இழந்துட்டு நிக்கிறேன் சம்பந்தி. அது போட்டும் சம்பந்தி. அப்புறம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அதே இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு விசாரணைன்னு ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கு. ஒரு 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை கண்டிப்பா வச்சுக்கலாம். மூணு மாசமா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டா தானே நல்லது. என்ன சொல்ற விஜி? நீங்க சொன்னா சரிதான். என்ன சம்பந்தி? சரி சம்பந்தி, உங்க இஷ்டம். எனக்கு கூட இந்த ஷேர் மார்க்கெட்ல பிக்கல் புடுங்கெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நிதானமா வச்சுக்கலாம். சரி, நல்லதா வச்சு. அப்ப நாங்க புறப்படுறோம். மாமா சாப்பிட்டுட்டு போங்களேன். அட என்னம்மா இருக்கட்டும், வீடு பக்கத்துல தானே இருக்கு, அடிக்கடி வரப்போறோம்ல, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன வந்தீங்க உடனே புறப்படுறீங்க? கொஞ்சம் வேலை இருக்கு சம்பந்தி, வரேன். சரி வாங்க. வரேன். வரேங்க. சரி சரிம்மா. சாப்பிட்டு போலாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரிம்மா, கேட்டா மருமக கையால காலம்புறா சாப்பிட போறேன். அப்புறம் என்ன? அதானே. சரி போயிட்டு வாங்க. சம்பந்தி சின்ன வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு முடக்கி வச்சிருக்காரு பத்தியில. எப்பா நீங்க கூட ஷேர் மார்க்கெட்ல இறங்கிருங்கப்பா. அட அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் தெரியணும், நெளிவு சுழிவு எல்லாம் தெரியணுமா? நமக்கு எங்க அதெல்லாம் தெரியுது? சம்பந்திக்கு எல்லாம் தெரியுது, அதனால ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்காரு. வேணா ஒண்ணு செய்வோம், சம்பந்தி தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கால, வேணா அவர் மூலமா போட்டுருவோம். எப்பா நான் கூட சம்மந்தி மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இறங்கி ஒரு கலக்கலாம். கலக்கலாம்.
என்னக்கா என்னக்காச்சு தண்ணி எடுத்துட்டு வாடா சீக்கிரம் அக்கா 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 தண்ணி கொஞ்சம் குடிக்கா டேய் டேய் போடா ஒரு ஆட்டோ விட்டு சீக்கிரம் சீக்கிரம் வா அக்கா அக்கா என்னக்காச்சு அக்கா என்னக்கா பண்ணுது சொல்லுங்கக்கா அக்கா ஒண்ணு இல்லக்கா அக்கா பயப்படாதீங்கக்கா இப்போ வந்துருவாங்க